அப்போது என்னோட பேசின தூதர் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா எவ்வளவு டாடி, அதான் கேட்டதுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனத்தில் பேசுகிறார். எப்பா, சீயோன் என்றால் என்னுடைய ஜனம், எருசலேம் என்றால் என்னுடைய ஜனம். ஆகவே என்னுடைய ஜனங்களுக்காக நான் எப்படி இருக்கிறேன்னா, வைராக்கியம் அல்ல, மகா வைராக்கியமாக இருக்கிறார். அப்போ உங்களை குறித்து, நம்மை குறித்து, நம்முடைய குடும்பங்களை குறித்து அவர் எப்படி இருக்கிறார்? மகா வைராக்கியமாய் இருக்கிறார். அவர் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனத்தில் சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய். உங்களுக்கு செய்கிறதில் எல்லாம் அவருடைய வைராக்கியத்தை, என் புள்ள, என் மகன், என் மகள் என்னை விசுவாசித்து வந்துட்டா, ஆகவே அவருடைய வைராக்கியத்துக்குள்ள உங்களுக்கு அவர் செயல்படுகிறார். அப்போ அவர் வைராக்கியத்தில் உங்கள் மேலே வைராக்கியமாக இருக்கிறாருப்பா. நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, அவரை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் நம்ம சபையில் சொல்லணும்.